ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் அர்ஜுனன் தேரை 2 சேனைகளுக்கு நடுவில் நிறுத்த சொன்ன பிறகு பகவான் கொண்டு போய் நிறுத்தின உடனே ஆனால் நேர துரோணாச்சாரியார், பீஷ்மர் அவங்கெல்லாம் நிற்கிற இடத்துக்கு நேர எதிரில் நிறுத்தினதுனால அர்ஜுனனுடைய மனநிலைமை எப்படி மாறினது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதை தொடர்ந்து 30வது ஸ்லோகமும் 31வது ஸ்லோகமும் பார்க்க போகிறோம். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே நச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் கையில் இருந்து காண்டீவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லே நழுவி விழறா மாதிரி இருக்குது. துவக்சைவ பரிதஹ்யதே, துவக்சைவ தோல், எங்கள் தோலெல்லாம் என்னோடய உடம்பே தகிக்குது. நச்சசக்னோம் யவஸ்தாத்தும் நிற்கக்கூட முடியல என்னால். பிரமதீவச்ச மே மனக, என்னோடய மனசே சுற்றுது. அதாவது என்னோடய மனசு என்னோடய கட்டுப்பாடுக்குள்ளே இல்லை. ஏன்னா நம்மளோட புலன்கள், கண்ணு காது மூக்கு, இதுக்கெல்லாம் தலை மனசு தானே. ஏன்னா மனசை சொன்ன பேச்சை கேட்டு தானே இந்த புலன்கள் எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட அந்த மனசே என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை, என்னோட கட்டுப்பாடுக்குள்ளே இல்லைன்ட்டு அர்ஜுனன் இங்கே சொல்ல வரான். முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டியது காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத். அதாவது அர்ஜுனன் ஒரு சபதம் எடுத்திருந்தான். என்னன்னா, தன்னுடைய காண்டீவம் மேலே அவ்வளோ ஒரு பெருமை அர்ஜுனனுக்கு. காண்டீவம், என் கையில் இருக்கக்கூடிய இந்த காண்டீவ வில்லை பற்றி யார் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க தலையை வெட்டிடுவேன்னு சொன்ன அதே அர்ஜுனன் இப்போ அதே காண்டீவம் தன்னோட கையிலேருந்து நழுவி விழற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு பயங்கரமான மாற்றம் அர்ஜுனனோட மனசில். தொடர்ந்து நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. நிமித்தானிச்ச பஷ்யாமி, நிமித்தங்கள், சகுனங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. எப்படிப்பட்ட சகுனங்கள்? விபரீதானி கேசவ, ரொம்ப விபரீதமான கெட்ட சகுனங்கள் தெரியுது. நச்சஸ்ரேயனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. ஸ்வஜனம், என்னுடைய சொந்தக்காரங்களையே, என்னுடைய மக்களையே கொலை செய்கிறதுனால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து 32வது ஸ்லோகம். நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேன வா. நகாங்ஷே, எதுலேயும் ஆசை இல்லை. எதில் ஆசை இல்லை? விஜயம், வெற்றிலையும் எனக்கு ஆசை இல்லை. நச்ச ராஜ்யம், அதனால் கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தையும் ஆசை இல்லை. சுகானி, அதனால் கிடைக்கக்கூடிய சுகங்கள், போகங்கள், அதுலேயும் ஆசை இல்லை. கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேனவா. கிம்னோ ராஜ்யேன, இந்த ராஜ்யத்தினாலேயோ போகங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய போகங்கள் சுகங்கள்னாலேயோ இல்லை உயிரோடு இருந்து தான் என்ன பயன் அப்படின்ற அளவுக்கு ஒரு விபரீதமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விபரீதமான ஒரு வரியை சொல்லியிருக்கான் அர்ஜுனன். இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அர்ஜுனன் எந்த ஒரு நிலைமையில் இருக்காப்போ, இந்த பஞ்ச பாண்டவர்களுமே காட்டுக்கெல்லாம் போய் மறைஞ்சு 1 வருஷம் வாழ்ந்திருந்து திரும்ப அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம் கிடைக்காம, எதுவுமே கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் கூட அர்ஜுனனுக்கு என்ன தோணுது? என்னுடைய ஜனங்களை, என்னுடைய மக்களை நான் எப்படி கொலை செய்வேன் அப்படின்னு இந்த ஒரு சமயத்தில் கூட இந்த தர்ம சிந்தனை, நல்ல வழியில் போகணும், நேர் வழி பற்றி தான் அர்ஜுனனுக்கு சிந்தனை இருக்குது. ஆனால் இதே இது தார்த்தராஷ்டிரர்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியதை கிடைச்சிச்சு, அவங்களை ஏமாற்றியாச்சு, 12 வருஷம் காட்டுக்கு அனுப்பியாச்சுன்னா கூட திரும்ப நியாயமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களோட ராஜ்யத்தை கொடுக்கலையே. எப்படி குறுக்கு புத்தியில் போய் அவங்கள ஜெயிக்கணும் தானே எப்போதும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன நினைக்கணுமே தவிர, நம்மளோட இலக்கு என்னவோ அதை எப்படியான அடைஞ்சிட்டா பரவாயில்லன்றது நம்ம கண்டிப்பாக நினைக்கக்கூடாதுங்க. நம்மளோட இலக்கும் நல்ல இலக்காக இருக்கணும், அதை அடைய வேண்டிய வழியும் நல்ல வழியாக இருக்கணுன்றது தான் இதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறது. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.